வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வாட். எஸ், இந்தியா விஸ் பங்களாதேஷ் சீரீஸ்ல ருத்ராஜ் ஹைக்வாட்டை எடுக்கல. இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்பர் 1 ட்ரெண்டிங்க லைக் ட்விட்டர்ல வந்து தூண்டி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன மேட்டர் அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வாட் ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்க ஒருத்தர். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லா ஃபார்மேட்லயும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த இந்தியன் டீம் அப்படின்னு வர்றப்போ அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. டெஸ்ட்ல எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஓகே. ஓடிஐல சான்ஸ் இல்லப்பா, இடம் இல்லைன்றீங்க, சரி ஓகே. அட்லீஸ்ட் அந்த T20லயாவது வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கா கிடைக்கல, இல்லப்பா உனக்கு அப்படிங்கிறாங்க. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 லாஸ்ட் IPL சீசன்ல டாப் 3 ரன் ஸ்கோரரா இருந்துகிட்டே இருந்திருக்காரு. ஹையஸ்ட் T20 ரன் ஸ்கோரரா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023 இருந்து இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா பொசிஷன்லையும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவர் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட் 7 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58 ரன் 43 பால்ல, 57 ரன் 123, சாரி 57 பால்ல 123 நாட் அவுட், 28 பால்ல 32 ரன், 12 பால்ல 10 ரன், 9 பால்ல 7 ரன், 47 பால்ல 77 நாட் அவுட், 28 பால்ல 49 ரன். ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளோட ருத்ராஜ் ஹைக்வாட்டை. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பதிலே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னே தெரியல. எஸ், ஒரு பிளேயர் ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி ஒருத்தர், அவருக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் தோ இந்த வாட்டி வந்து சுக்மன் கில்லுக்கும் வாய்ப்பு இல்லை, ஜெய்ஸ்வாலுக்கும் வாய்ப்பு இல்லைல்ல, அட்லீஸ்ட் இவரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எஸ், ஒரு ஓப்பனரே இல்லாம நீங்க போவீங்க, ஆனா நாங்க ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னன்னே தெரியலங்க. உண்மையிலுமே CSK விளையாடுறது தான் காரணமா அப்படிங்கிறது மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஐ திங்க் வந்து நம்பர் 9 இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் வேர்ல்டோட பெஸ்ட் T20 பேட்டர்ஸ்ல. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 சீரீஸ் அவர் ஆடவே இல்லை, அப்போவுமே அவர் அங்கே தான் இருக்காரு. இதே அவர் விளையாண்டுருந்தாருன்னா மேலே இருந்திருப்பாரு. எஸ், தெரிலங்க, இது வந்து என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்னே தெரியல. எஸ், ரொம்ப 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 ஃபீலாக இருக்கு. ஏன்னா 2023 கிட்டத்தட்ட 365 ரன் வாய்ப்பு கிடைச்சப்ப டோட்டலாக சேர்த்து, 2024 133 ரன் வாய்ப்பு கிடைச்சப்போ சேர்த்து, ஓகே. அண்டு என்னங்க ஒரு பிளேயர் இதுக்கு மேல என்னதான் வந்து பண்ணணும் சொல்லுங்க. எஸ், நீங்க சொல்லலாம் இல்ல ப்ரோ எடுப்பாங்க, இன்ஜூரியா இருக்கும் அப்படிலாம் ஏதாவது சொல்லலாம். அவருக்கு எந்த இன்ஜூரி எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. எஸ், அவர் ஃபிட்டா தான் இருக்காரு. ஈவன் தோ இன்னொன்னு இஷான் கிஷனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படல, அதுவுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா விளையாடுறாரு, பட் அவர் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அவருக்கு இந்தியன் டீம்ல தொடர்ந்து விளையாடுறது எனக்கு பிரச்சனையா இருக்குன்ட்டு அது ஒன்று நடந்துச்சு. அதனால மேபி அவர் மேல வேற காண்டில் இருக்கலாம். ஆனா இந்த ருத்ராஜ் ஹைக்வாட்டை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்களேங்கிறது தான் வந்து சீரியஸ்லி எனக்கு கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி ருத்ராஜுக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாரு, நல்லா அவர் வந்து விளையாடுவாரு அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒஸ்டாவே போயிட்டு இருக்கு. அந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல என்ன மாதிரி விளையாண்டாரு, ஓப்பனிங் வாய்ப்பு இல்லையா, நம்பர் 4 நம்பர் 3 எல்லா இடத்துலயுமே இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ ஓப்பனிங் ஸ்லாட் ஃப்ரீயாகவும் இருக்கு. நீங்க சஞ்சுவை தான் ஓப்பன் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா ஏன் ஒரு ருத்ராஜ் ஹைக்வாட்டை அங்கே எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. எஸ், இப்போ T20 இயர் இல்லை, இப்போதான் நிறைய பிளேயர்ஸை நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாம். இப்பவே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நீங்க ODI டெஸ்ட்ல எல்லாம் ருத்ராஜை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அங்க வந்து மெயின் தலைங்களாம் இன்னமும் இருக்காங்க, அவங்க போற வரைக்கும் எதிர்பார்க்கவே முடியாது. எஸ், பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்றானுங்களோன்னு தான் எனக்கு சீரியஸ்லி தோணுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு ஒரு சைடு நினைச்சு பாக்குறப்போ. ஏன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் விளையாடிட்டு தான் இருக்காரு. நீங்க இன்டர்நேஷனல்லையும் நல்லா பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக்லையும் நல்லா பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன லீக்ஸ்ல போய் நல்லா பண்றாரு, விக்கெட் கீப்பிங் வேணுமா அதையும் பண்ணி கொடுக்குறாரு அவரு. எஸ், என்னதான் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது தெரியல. அந்த பையனும் சின்ன பையன்லாம் இல்லைங்க, வயசு ஆகிட்டே இருக்கு. 27 28 வயசு ஆக போது. ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக காட்டி ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னும் நிறைய நல்ல டேலண்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து. அதில் யாரையாவது ஃபைன் பண்ணி தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய வழி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சி தோத்தா பரவாயில்ல, வாய்ப்பே கிடைக்காம அந்த பையன் தோத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேபி உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பிளாக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.